அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்காக 13 அரசியல் கட்சிகளின் கூட்டணி. அல்லைப்பிட்டி போலீஸ் துப்பாக்கி சூட்டு விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. அனுரவை மிரட்டப் போகிறதா 2500 பிக்குகளின் வருகை. அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். வெளிநாட்டில் இருந்து கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய தொழிலதிபருக்கு நேர்ந்த கதி. இணைய வணிகம் பெயரில் பெண்ணிடம் 60 லட்சம் மோசடி, சிஐடி விசாரணை தீவிரம். மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, யாழ் மக்களுக்கு நாகமுத்து பிரதீபராஜா விடுத்துள்ள எச்சரிக்கை. கனடா பாடசாலையில் இடம்பெற்ற கோர துப்பாக்கி சூடு, சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார். வெளிநாடொன்றில் விமானியின் சாமர்த்தியம், காப்பாற்றப்பட்ட 55 பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். இளம் பெண்கள் கூட்டணி மற்றும் தேர்தல் அமைப்புகளுக்கான சர்வதேச அறக்கட்டளை ஆகியவை 13 அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி சபைகளின் பெண் உறுப்பினர்களின் கூட்டணியை உருவாக்கியுள்ளன. கூட்டணியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான நிர்வாக கட்டமைப்பை மிகவும் பயனுள்ள மற்றும் நிலையான முறையில் உருவாக்குவதற்காக கொழும்பில் அண்மையில் பெண் பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டணிக்கான அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மாவட்ட மற்றும் மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 170க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி பெண் உறுப்பினர்கள் ஏற்கனவே திட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இலங்கை முழுவதும் பரவியுள்ள 35 வயதிற்குட்பட்ட இளம்பெண் எம்பிக்களிடையே நட்பு ரீதியான வலையமைப்பை உருவாக்குவது, அவர்களின் திறன்களை மேம்படுத்துவது, அனைவருக்கும் பொதுவான நிர்வாக அமைப்பை உருவாக்குவது, கூட்டாக குரல் எழுப்புவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்குவது மற்றும் கட்சி சார்பை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பலத்தை வழங்குவது இந்த கூட்டணியின் நோக்கமாகும். அல்லப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் குறித்த தினத்தில் கடமையிலிருந்த ஊர்காவல்துறை போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் பயன்படுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். மேலும் உயிரிழந்த நபரின் உறவினர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்படுவதோடு சம்பவ தினத்தில் அன்று கடமையில் இருந்த ஏனைய பதவி நிலை உத்தியோகத்தர்களிடமும் பெறப்படவுள்ளது. மேலும் உயிரிழந்த நபரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறாத நிலையில் அறிக்கை கிடைத்ததும் அது தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் 2500 பிக்குகள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து தான் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. நாட்டை முடக்குவோம் என்ற கருத்துக்களை கூறி பௌத்த பிக்குகள் நீதிமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நீதிமன்றத்தை பிக்குமார் தவறாக வழிநடத்த முற்படுவதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள நியாயாதிக்கத்தை பிழையாக கேள்விக்கு உட்படுத்துவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. 2027ஆம் ஆண்டில் 3வது சம்பள உயர்வு வழங்கப்படவுள்ளதால் அதன் பின்னர் அரசு சேவையின் ஏனைய கொடுப்பனவுகளையும் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரச சேவையின் கொடுப்பனவுகள் தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதால் அது குறித்து மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்குமாறும் அவர் அரச ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அரச ஊழியர்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் டிட்வா அனர்த்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அந்த அனர்த்தத்தினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக திரைசேரியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்காக எவ்வித பணமும் கடனாக பெறப்படவில்லை எனவும் எவ்வித பணமும் அச்சிடப்படவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இன்று சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட உலர்ந்து சாயமிடப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட விலங்கு தோல்களுடன் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்கத்தின் பல்லுயிர் கலாசார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். ரெட் சேனல் வழியாக வணிகர்களுக்கான தோல்களின் ஒரு தொகுதியை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டார். முதலைகள், மலைப்பாம்புகள், பிற ஊர்வன மற்றும் பிற விலங்குகளின் தோல்களின் 19 துண்டுகள் இங்கு பணப்பைகள் தயாரிப்பதற்காக கொண்டுவரப்பட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன. வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் மற்றும் விலங்கு நோய்கள் தொடர்பான பிற கட்டளைகளில் குறிப்பிட்டுள்ள பல சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறி சம்பந்தப்பட்ட நபர் இந்த தோல்களை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் 37 வயது தொழிலதிபர் ஆவார். அவர் தாய்லாந்தின் பேங்காங்கிலிருந்து இந்த விலங்கு தோல்களை வாங்கி விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தனது பொருட்களில் மறைத்து வைத்திருந்தார். வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் மற்றும் விலங்கு நோய்கள் தொடர்பான பிற கட்டளைகளில் குறிப்பிட்டுள்ள பல சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறி சம்பந்தப்பட்ட நபர் இந்த தோல்களை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். தொழிலதிபர் அந்த விலங்கு தோல்கள் துணிகள் என்று கூறி சுங்க அதிகாரிகளை தவறாக வழிநடத்த முயன்றார். இருப்பினும் சுங்க அதிகாரிகள் அவரது பொருட்களை கவனமாக பரிசோதித்த பின்னரே இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். பெண்ணொருவரிடம் 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்த 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் குளியாப்பிட்டிய பகுதிகளை சேர்ந்த 2 பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இணையதள வணிகத்தில் ஈடுபடுத்துவதாக தெரிவித்து குறித்த பெண்ணிடம் சந்தேக நபர்கள் மோசடி செய்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபர்களில் ஒருவரது வங்கி கணக்குக்கு 61,05,600 ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்ட பெண் வைப்பிலிட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஒரு தொகை பணத்தை வங்கி கணக்கு உரிமையாளரான சந்தேக நபர் எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு ஏனைய பணத்தை பகிர்ந்தளித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இந்த மோசடி தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் இன்று உருவாகும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் இன்று இரவு வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா மேற்கு வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாளை இரவு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது.
அதேவேளை நாளை மறுதினம் கிழக்கு, மத்திய, மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 8 பேரை கொன்று டஜன் கணக்கானவர்களை காயப்படுத்திய துப்பாக்கி சூட்டில் 18 வயது இளைஞர் ஒருவர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார். ஜெஸ்லி வேன் ட்ரூட்ஸிலார் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. டம்ளர் ரிட்ஜ் மேல்நிலை பள்ளியில் 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது 25 பேர் காயமடைந்தனர். சந்தேக நபரின் தாயாரான 39 வயதுடையவரும் மற்றும் வளர்ப்பு சகோதரரான 11 வயதுடையவரும் அருகில் உள்ள வீட்டில் இறந்து கிடந்தனர். வேன் ட்ரூட்ஸிலார் ஒரு ஆணாக பிறந்தார், ஆனால் ஒரு பெண்ணாக அடையாளம் காணப்பட்டார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெஸ்லி ஒரு ஆணாக பிறந்தார். அவர் சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணாக மாறத் தொடங்கினார் என்று என்னால் கூற முடியும் என்று ராயல் கனடியன் மவுண்ட் காவல்துறை துணை ஆணையர் ட்வைட் மெக்டொனால்ட் கூறினார். அருகிலுள்ள வீட்டில் துப்பாக்கி சூடு முதலில் நடந்தது, பின்னர் சந்தேக நபர் பள்ளிக்கு சென்றார் என்று மெக்டொனால்ட் கூறுகின்றார். பள்ளியில் பலியானவர்கள் 39 வயதுடைய ஒரு பெண் ஆசிரியர், 3 மாணவிகள், அனைவரும் 12 வயதுடையவர்கள் மற்றும் 2 ஆண் மாணவர்கள், ஒருவர் 12 வயது மற்றும் மற்றவர் 13 வயதுடையவர். துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய வேறு சந்தேக நபர்கள் இருப்பதாக அதிகாரிகள் நம்பவில்லை. கடந்த பல ஆண்டுகளாக சந்தேக நபரின் குடும்ப வீட்டிற்கு பலமுறை சென்றதாகவும் சில அழைப்புகள் மனநல கவலைகள் தொடர்பானவை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். வேன் ட்ரூட்ஸிலாருக்கு முன்னர் செல்லுபடியாகும் துப்பாக்கி உரிமம் இருந்தது, அது காலாவதியானது என்று மெக்டொனால்ட் கூறினார். வேன் ட்ரூட்ஸிலார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு டம்ளர் ரிட்ஜ் மேல்நிலை பள்ளியிலிருந்து வெளியேறியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட சோமாலிய விமானம் விபத்துக்குள்ளாகாமல் தரையிறங்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சோமாலியாவின் உள்நாட்டு விமானங்களில் இயங்கும் ஸ்டார்சி ஏவியேஷன் விமான நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சிறிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட போது விமானத்தில் 50 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் இருந்தனர். தலைநகர் மொகடிஷுவில் உள்ள விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட போது இந்த கோளாறு ஏற்பட்டது. விமானி உடனடியாக விமான நிலையத்திற்கு விமானத்தை திருப்பிய நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியே கடற்கரையில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியுள்ளார். அதன்படி விமானத்தில் இருந்த அனைவரும் உயிர் பிழைத்ததாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.